கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. நம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்கென்று பிரத்யேகமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய விருப்பமும் அதுதான். எல்லாவற்றிலும் தெய்வீக ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இதை விரும்பாத பிசாசுடைய சக்திகள் இதற்கு எதிராக எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது தீமையின் வித்தியாசமான செயல்பாடுகளாக இருக்கிறது. இரவும் பகலும் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முயற்சிகள் ஒருவேளை நமக்கென்று குறிப்பிட்ட நேரத்தை தவற விடுவதும், ஏமாற்றம் அடைய செய்வதும், காலதாமதம் அடைய செய்வதும், அல்லது பின்னடைவு ஏற்பட செய்வதும் இந்த பிசாசுடைய சக்திகளாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்க வேண்டும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பத்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்ம எல்லாரையுமே தேவன் ஒரு பிரத்யேகமான நோக்கத்திற்காக தேவன் உருவாக்கி ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு தெய்வீக நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சந்ததியில் காண முடியாதபடிக்கு அதை திசை மாற்றுகிறதான சக்திகள் இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை திசை மாற்றம் செய்து வேறொருவருக்கு அடைய செய்யக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் நமக்கென்று பிரத்யேகமாக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு மாற்றும்படியாக இந்த சக்திகள் இரவும் பகலும் போராடி கொண்டே இருக்கிறது. இது நமக்காக தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்தை, தீர்மானத்தை திருடி செல்லக்கூடியதும், தாமதிக்க செய்யக்கூடியதும், இவைகள் அனைத்தும் எதிரியுடைய வேலையாக இருக்கிறது. இது மனிதர்களுடைய வாயிலாகவோ மந்திர சூனியத்தின் வாயிலாகவோ நடக்கிறது. இது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பலதரப்பட்ட இடங்களிலே, பலதரப்பட்ட நேரங்களிலே நடக்கும் ஒரு காரியமாக இருக்கிறது. இது மனிதர்களின் வாழ்க்கையில், திருமணத்தில், பொருளாதாரத்தில், வேலையில், ஊழியத்தில், சரீர சுகத்தில் அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை இழக்கச் செய்கிறது, குழப்பத்தை உண்டாக்குகிறது, வீணான அலைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, பண செலவை செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவது இல்லை. ஆனால் தேவன் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி, அது பரிபூர்ணப்படும்படியாக வந்தார். எனவே நாம் இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது இதிலிருந்து நாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற, நமக்கென்று உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆசீர்வாதம் தேவனால் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இது பூமிக்குரிய காரியங்களிலும், ஆவிக்குரிய காரியங்களிலும் மற்றும் நம்முடைய வேலை காரியங்களிலும் தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இருளாகிய பிசாசானவன் நமக்கு எதிராக செயல்பட்டு அவைகளை நம்மை விட்டு அகற்றி போடும்படி மிகவும் கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நம்மில் பலர் அறியாமல் இருக்கிறோம். அவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதங்களிலே ஏமாற்றுகிறான். அவைகளிலிருந்து நம்மை தடுத்து விடுகிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை வேலைகளிலோ அல்லது குடும்ப காரியங்களிலோ ஒரு உயர்வுக்கு காத்து கொண்டிருப்போம். ஆனால் அது சடுதியாக வேறு ஆட்களுக்கு மாற்றப்பட்டுவிடும். குடும்பத்தில் ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருப்போம். ஆனால் அது கிடைக்கக்கூடிய நேரத்தில் வேற ஒரு ஆட்களுக்கு அது போய் சேர்ந்துடும். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை திசை திருப்புகிறதான ஆவி. இன்றைக்கு அதற்கு எதிராக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம்.
நம்முடைய தொழிலிலே அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று கடினமாக உழைத்து செயல்பட்டு வருவோம். ஆனால் அது அடுத்த நபருக்கு கைமாறிவிடும். அதுவரையில் நாம் உழைத்த காரியங்கள் அனைத்திலும் பெரும் தோல்வியவே சந்தித்து கொண்டிருக்கிறோம். இது ஏன் என்று சொல்லி நமக்கு அநேகருக்கு தெரிவது இல்லை. இதற்கு பின்புறம் இருந்து கிரியை செய்கிறதான ஒரு சத்துருடைய வல்லமை ஒன்று உண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு அகற்றி வேறொரு நபருக்கு கிடைக்க செய்கிறது. திருமண காரியங்களிலே தாமதங்களும் மற்றும் திருமண முறிவு இதனால் ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில் சந்தோஷமற்ற நிலை காணப்படுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. பிரிவு, கலக்கம், குழப்பம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த சந்தோஷத்தை நம்ம இழக்கும்படியாய், நம்மை விற்று அதை கடந்து போக செய்யும்படியாய் பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது. தேவனை விட்டு விலகி செல்லும் நிலை ஏற்படுகிறது. நிறைய பேர் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த சோர்வுகளுக்கும் இந்த விளைவீனங்களுக்கும் காரணம் யாருன்னு தெரியல. மனிதர்கள் மேலே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டதுனால மன அழுத்தமும் மன பாரமும் இருக்குது. இது சத்துருடைய ஒரு பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கிறது. வேதத்தில் விதமான ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்டு அவைகள் மாற்றப்பட்டதான காரியங்களை நாம் நிறைய பார்க்கிறோம். வேதத்தில் நிறைய காரியங்களை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டோம். அதில் ஒருத்தர் தான் ஏசா, மற்றவருடைய சகோதரர் யாக்கோபு. ஆதியாகமத்தில் ஏசா தனது தகப்பனாடிய சேஷ்டபுத்திர பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் காணப்பட்டாலும் அது சில தீமையின் காரியத்தின் மூலமாய் அவனால் அதனை சுதந்திரித்துக் கொள்ள இயலவில்லை. யாக்கோபு தனது தந்திரத்தினாலும் செயல்களினாலும் அதை ஏசாவின் இடத்திலிருந்து தந்திரமாக பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 27 அதிகாரம் 30-36 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகி ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். இந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். ஈசாக்குக்கு 2 பசங்க, ஏசா, யாக்கோபு. ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு தகப்பன் விரும்பி, நீ எப்போதும் அவன் வேட்டையில் சிறந்தவன், வேட்டையாடி எனக்காக சமைத்து கொண்டு வான். ஈசாக்குக்கு கண்ணு வேற தெரியல, வயசாயிடுச்சு. அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு பிரியமானபடி எனக்கு செய்து கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அவன் சரின்ட்டு போகிறான். ஆனால் இதை பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்ததான ரெபெக்கா தனக்கு விருப்பமான தன்னுடைய மகனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மாற்றணும்னு நினச்சி அவள் தந்திரமாக செயல்படுறான். யாக்கோபை கூப்பிட்டு அவனுக்கு சொல்கிறா, அவன் சொல்கிறான், உன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி மூத்த அண்ணங்கிட்ட சொல்லிக்கிறாரு, நீ என்ன பண்ண, வேகமாக போய் நம்ம மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து கொண்டு வா. நான் உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ஏற்றபடி நான் என்ன பண்ண போகிறேன், சமைத்து தரப்போகிறேன். அதுதான் ஒரு பெரிய திட்டம். தகப்பனுக்கு பிரியமானபடி சமைத்து கொடுத்து தந்திரமாக ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாக்கியத்தை அவனுடைய தம்பி யாக்கோபு பெற்றுக்கொள்றான். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி அவனை வேட்டையாடி கொண்டு வந்தானே. அதுக்கு முன்னாடி இவன் வந்துட்டான். இப்போ யாக்கோபு வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஏசா அடுத்தது வரான். வந்து தகப்பனே எழுந்திருந்து உடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பீராக, என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொன்ன உடனே அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான். அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். இப்போ ஈசாக்கு பயந்துட்டு பிரமித்து
நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏசா மிகவும் அலறாரு. தகப்பனை நோக்கி, தகப்பனை என்னையும் ஆசீர்வதியும் சொல்றாரு. அதுக்கு அப்பா சொல்றாரு, உன் சகோதரன் தந்திரமா வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானே என்றார். அப்போ ஏசா சொல்றான், அவன் பேர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தடவை என்னை மோசம் நோக்கிட்டான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானனாக வைத்தேன். அவன் சகோதரி எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி தகப்பன் சொல்றாரு. இந்த இடத்துல ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசு தந்திரமாக அவனுடைய தம்பியாக்கிய யாக்கோபுக்கு கடத்தி கொண்டு போயிட்டார். இவ்விதமாக தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை சில தீய சக்திகள் நம்மை விட்டு அகற்றி அந்த ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமில்லாத ஒருத்தனுக்கு கொண்டு போய் கொடுத்துருது. இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் ஆவி மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய தந்திரமாக இருக்கிறது. நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அவங்ககிட்ட வந்து வேண்டி கொண்டிருக்கிற அவங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்முடைய அறியாமை, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில பாவ காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத சில காரியங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதத்திற்கென்று நாம் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தான் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து மோசையின் மூலமாக ஒரு விடுதலையை கொடுத்து அவளை கொண்டு வந்தார். ஆனால் அந்த திட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு நிறைய பேர் புறப்பட்டவங்க எல்லாருமே அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கவே இல்லை. ஏன், மோசே நடத்தி கொண்டு வந்ததான மோசே கூட அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கலை. ஏன்னா ஒரு இடத்துல அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு தவறி வேற ஒரு வார்த்தையை, வேற ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. கண்மலையை பார்த்து பேசணும்னு சொல்றாரு, கண்மலையை அடிச்சிடறாரு. பேசுறதுனால அடிக்கிறதுனால தண்ணி வரலாம், ஆனால் அதுதான் ஆசீர்வாதம் இல்லை. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கை விட்டு கெடுக்கும்படியாக, திசை திருப்பும்படியாக சத்துருவானவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர முடியாதபடிக்கு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கீழ்ப்படியாமை நிமித்தமாகவும், முறுமுறுப்பின் நிமித்தமாகவும், அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் அவர்கள் 40 நாட்களிலே போக வேண்டியதான அந்த பிரயாணத்தை 40 ஆண்டுகள் சுற்றி போறாங்க. பாருங்க, அவங்களுக்கென்று தேவன் அழைத்த பொழுது அவங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு காரியத்தை சொல்லித்தான் அழைத்தார். ஆனால் இவங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, தேவனுடைய வல்லமையை அவிசுவாசமாக பார்த்தாங்க. ஆனால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இழந்து போயிட்டாங்க. பாருங்க, என்னாகமோ 14 அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சா, என் மகிமையையும் நான் எகிப்தில் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அப்போ நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது திசை திருப்பப்பட்டு விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா, இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தாலும்
தேவன் சொல்லிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால அவர் தள்ளப்பட்டு அவர் இருக்க வேண்டிய இடத்துல தாவீது அரசனாக ஏற்படுத்தப்பட்டார். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 28 வசனம் வரல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் கீழ்ப்படியில கர்த்தர் அழித்து போட வேண்டி சொன்னதான அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் தன்னுடைய கண்களுக்கு பிரியமானதை எடுத்து வச்சுக்கிட்டார். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியிலையான்னு சொல்லி சவுலை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகமும் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் அணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உன்னை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணிக்க தள்ளினார் என்றார். இவர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததுனால அழைத்ததான தேவன் உண்மையுள்ளவர். அவர் அழைத்த அழைப்பும் தந்த வரங்களும் ஒரு நாளும் மாறாது. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம நம்ம அதற்கு விருப்பமாக நடக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்ப்படியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அது நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு விலக்கி போட்டு விடுகிறது. ஆகவே நாம் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாறவர் மனுஷன் அல்ல என்கிறார். ஆனால் தேவன் ஆசீர்வதிச்சார்னா அவர் மனமாற மாட்டார். நம்முடைய செயல்பாடுகள் தான் தேவனுடைய கரத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களை திசை திருப்பி விடுகிறது. இது காரணம், ஒரு விரோதி ஒருத்தன் இருக்கிறான். அடுத்ததா இஸ்ரவேலுடைய குமாரர்களில் 12 பேர். அதில் மூத்தவன் தான் ரூபன். அவன் தான் அந்த சேஷ்டபுத்திர பாகத்திற்கு ஆசீர்வாதத்துக்கு உரியவன். ஆனால் ஆதியாகமம் 49 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய தகப்பன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொழுது எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த மூத்த மகனுக்கு பாருங்க 3வது வசனத்தில், ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனும் ஆனவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் சேஷமானவன், தண்ணீரை போல தலைமையினவனே, நீ மேன்மையடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஒரு சாபத்தை தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொள்றான். ஆனால் பிரத்யேகமாக அவன் தான் அந்த மூத்த குமாரன், அவனுக்கு தான் அது கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் அவன் குடும்பத்தில் செய்ததான, தன் தகப்பனுக்கு விரோதமாய் செய்ததான அந்த பாவத்தை நிமித்தமாக அவனை விட்டு அது தாண்டி போக வைத்தார். ஆகவே மேற்கண்ட உதாரணங்கள் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களில் நாம் எத்தகைய பரிசுத்த உணர்வோடும் ஜாக்கிரதையோடும் ஜெபத்தோடு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இல்லை என்றால் நமது ஆசீர்வாதத்தை பிசாசு திசை திருப்பி விடுவான். நம் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஒரு நாளும் இழந்து போகவே மாட்டோம். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பிரத்யேகமான ஆசீர்வாதத்துக்கு என்று தான் நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய சித்தமுமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய விருப்பத்தை சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதான மாம்சமும் ஆண்டவரே, எங்களுடைய சுயமும் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை வேறு நபர்களுக்கு வேறு குடும்பத்திற்கு அதை திசை மாற்றி விடுகிறது. ஆண்டவரே, இதை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியவே இல்லை. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நாட்களை நீர் எதற்காகவே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறதான எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறது. அதை திருப்பி தர உமக்கு முடியும். ஆண்டவரே, நீங்கள் சர்வ வல்லவர்.
நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே. யோபை நீர் விசேஷமாய் தெரிந்து கொண்டீர். ஆனாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனுக்கு எதிராக செயல்பட்டதான பிசாசின் கிரியைகளை அவனால் உணர முடியவில்லை. ஆண்டவரே, அந்த இன்னொரு உலகத்தில் பிசாசுக்கும் தேவனுக்கும் நடந்ததான அந்த வார்த்தைகளை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் ஏமாந்து போயிட்டான். ஆண்டவரே, அவனுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக அநேக தீமையான காரியங்களை செய்து உன் மேல இருந்ததான அவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் கெடுக்கும்படியாக அவன் போராடினாலும் நீர் யோபின் தேவன், நீர் அவனை மறுபடியுமாய் ஆசீர்வதித்தீர். கர்த்தாவே, அவனுக்கென்று நீர் முன்குறித்ததான எல்லாவற்றையும் மறுபடியுமாய் அவன் ஆண்டு வந்து சேர வைத்தீரே. அதே போல எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக, பிரத்யேகமாக நீர் எங்களுடைய சந்ததிக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் இழந்து போயிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அவிசுவாசத்தினாலே, முறுமுறுப்பினாலே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டிருந்ததான ஆசீர்வாதங்களை நீர் மறுபடியுமா எங்கள் அண்டையில் கொண்டு வந்து சேர்க்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதாப்பா. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வாதத்துக்காக பிரத்யேகமாக தெரிந்து கொண்டீங்களே. அந்த அழைப்பில் ஆண்டவரே, நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. நாங்கள் தான்ப்பா நிறைய நேரத்தில் உண்மை இல்லாதவர்களாக போயிட்டோம். உங்களுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கல, நீங்கள் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியில் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்டோம். உங்களுக்கு பிரியமில்லாத வழிகளில் நாங்கள் நடந்தோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் அதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அறிக்கை செய்கிறோம். எங்களை தயவாய் கர்த்தாவே மன்னிப்பீராக. நீர் எங்களுக்காக சிந்தினதான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை விட்டு அகன்று போயிருக்கிறதான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சந்ததியும் மறுபடியுமாய் அடையும்படியாக கர்த்தாவே இந்த வேளையில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை இழந்து போனதான, எங்களிடத்திலிருந்து பிசாசினாலே திசை திருப்பப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களை விட்டு திசை திருப்பும்படியாக பிசாசு எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான எல்லா விதமான தீமையான திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்னியின் மூலமாக எரிந்து போவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு எதிராக பிசாசு எங்களுக்கு எதிராக போட்டிருக்கிற திட்டங்கள், தீமையின் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்னியின் மூலமாக எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் தெய்வீக நோக்கம் நிறைவேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் பெருகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்க வைத்திருக்கிறதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மாண்டையில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கடந்த கால எங்களுடைய செயல்பாடுகளினாலே, எங்களுடைய கிரியைகளினாலே, நாங்களே செய்ததான தவறுகளினாலே, எங்களுடைய சந்ததியிலே காணப்படுகிற எல்லா சாபத்தின் வல்லமைகளினாலே இழந்து போயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையில் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிராளி பிசாசு எங்களுக்கு எதிராக போட்டிருக்கிற தீமையான திட்டங்கள், இருளின் ராஜ்யத்தினுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் தேவ சமூகத்து அக்னியாலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்தை திசை திருப்பும்படியாய் பிசாசு எங்களுக்கு எதிராக வைத்திருக்கிறதான எல்லா விதமான தீமையான திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக, தீமையின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக. நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் எங்களை வந்து சேரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய செயல்பாடுகளினாலே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவ காரியங்களினாலே, அக்கிரம காரியங்களினாலே எங்களை விட்டு பிசாசினால் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதான எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எங்களை வந்து சேரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகளிலே நாங்கள் அதை காணும்படியாக கர்த்தர்களுக்கு இந்த நாட்களிலே உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படிட்டு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வேண்டுதல்களை உங்களுக்கு நேராக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த நாட்களில் எங்களை விட்டு அகன்று போயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்வீராக. எங்களை விட்டு தந்திரமாய் எங்களை விட்டு அகற்றி போடப்பட்டிருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களும்
இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு அகன்று போயிருக்கிற நன்மைக்குரிய காரியங்கள், திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எங்களை வந்து சேரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கட்டி வைத்திருக்கிற குடும்ப சாபத்தின் சங்கிலிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. நம்முடைய ஆசீர்வாதத்தை பிசாசு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டவர். அவர் நமக்காக உதவி செய்யும்படியாக இப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தரும்படியாக நம்ம அண்டையில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்மை கட்டி வைத்திருக்கிற இடத்திலிருந்து கட்டவிழ்க்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. பூமியில் நாம் எதைகளை கட்டவிழ்க்கிறோமோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி இந்த நாளில், இந்த காலை வேளையில் நமக்கு எதிராக பிசாசினால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த இடத்துல சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தாலும், சிறை இருப்பில் இருந்தாலும் ஆண்டவரே, சிறை கதவுகளை உடைத்து, சங்கிலிகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, மறைவிடங்களில் எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மறைவிடங்களில் இருக்கிறது ஆண்டவரே. அவைகள் எல்லாம் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கும்படி அந்த காலை வேளையில் வந்து நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு எதிராக பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகளும் எங்களுடைய நடக்கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நன்மைக்குரிய திசையில் நாங்கள் நடக்க முடியாதபடி எங்களுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் அனுபவிக்க முடியலையே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பிசாசு கிரியை செய்கிறது எங்களால் உணர முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற அநேகருடைய கண்கள் இந்த நாட்களிலே திறக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற காதுகள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய சபையில் இவ்விதமாக கட்டப்பட்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. நீர் அவளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலையா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமக்கு விருப்பமில்லாத கோபம், கசப்பு, வைராக்கியம் இன்னும் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது ஆண்டவரே. இதை கர்த்தாவே உங்கள் இரத்தத்தினால கழுவும்படியாக, உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு சுத்தமாக்கும்படியாக, பேசும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் இந்த நாட்களில் கிரியை செய்வீராக. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ ஆவியானவரே, நீர் இந்த நாட்களில் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக மறைந்திருந்து கொண்டு எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து திசை திருப்பும்படியாய் காத்து கொண்டிருக்கிற எல்லா தீய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களிலே எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களை விட்டு கடத்தி செல்லும் நோக்கத்தோடு செயல்படுகிற எல்லா விதமான சக்திகளும் தேவ சமூகத்து சுழல் காற்றின் மூலமாக அடித்து செல்லப்படுவதாக. சொல்லலாமா ஆண்டவரே? எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களை விட்டு கடத்தி செல்லும்படியாய் செயல்படுகிற சக்திகள் தேவ சமூகத்து சுழல் காற்றின் மூலமாக அடித்து செல்லப்படுவதாக. என்னுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முத்திரையிடப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே சீல் பண்ணப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே எங்களை மூடி முத்திரை போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகள் தேவனுடைய இரத்தத்தினாலும் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலும் முத்திரை போடப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை விடுவிக்க போதுமானவர் நீர் மாத்திரமே. எங்களை விடுவிக்கிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை விட போவதில்லை. நீர் எங்களை ஆசீர்வதிக்காமல் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட போவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு ஜெபித்தானப்பா. யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய பெயரை மாற்றி அவனுக்கு புது கிருபைகளை கர்த்தர் கொடுத்தீரே. ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால் நீர் அவனை நிரப்பினரே. அதே தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காரணம் அவனுடைய முற்பிதாக்களுக்கு நீங்க அவனுடைய கர்த்தாவே பரம்பரைக்கு தந்ததான அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீ நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறீங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கர்த்தாவுடைய வார்த்தைகளை செயல்பட முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறதான தீமையின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு கடத்தி செல்லும்படியாய் செயல்படுகிற எல்லா கர்த்தாவே தீமையின் வல்லமைகளும்
தேவ சமூகத்து சுழல் காட்சியின் மூலமாக அடித்து செல்லப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் திசை மாற்றும்படியாக தாமதிக்க செய்யும் நோக்கத்தோடு செயல்படுகிற எல்லா விதமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே தெரிவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில சந்ததியிலே அஸ்திபாரத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறதான எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எங்களுக்கு வந்து சேருவதாக. பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஆனால் அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு தந்திரமாக பிசாசுகளுடைய காதுகளை அடைத்து வைத்திருக்கிறானே. செவிட்டு விரியனின் ஆவிகள் எங்களுக்குள்ளாக காணப்படுகிறதப்பா. அந்த காணப்படுகிற செவிட்டு விரியனின் ஆவிகள் எங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை கர்த்தர் திறக்கும்படியாக இந்த காலை வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இந்த நாட்களில் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த தீமையின் பலிபீடங்கள் மேல் இருந்தாலும் தேவ சமூகத்து அக்கினியின் மூலமாக சுட்டரிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. சொல்லலாமா? தீமையின் அஸ்திபாரங்கள், தகப்பன் வீட்டு வழியாக வருகிற அஸ்திபாரங்கள், அது நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த தீமையின் பலிபீடங்கள் மேல் இருந்தாலும் தேவ சமூகத்து அக்கினியின் மூலமாக இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டி வைத்துக்கிற தீமையின் கட்டுகள் எரிக்கப்பட்டு போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக உச்சரிக்கப்பட்ட எல்லா விதமான சாப வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. நம்முடைய ஆசீர்வாதத்தை திசை திருப்பும்படியாய் செயல்படுகிற சாப வார்த்தைகள், மற்றவர்கள் நமக்கு எதிராக சொன்னதான சாப வார்த்தைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய இடத்துல நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது மற்றவங்க நமக்கு விரோதமாய் சொன்னதான சாப வார்த்தைகள். அதை அறியாமல் இருக்கிறதுனாலே நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை இல்லைன்னா கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம அதை தாமதிக்கப்படும்படியாக பிசாசு தாமதித்து வைத்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் அந்தந்த காலங்களில் அது சரியாக நடக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய நாட்களில் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் வருஷக்கணக்காக தங்களுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. திசை திருப்பப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதங்களை மறுபடியும் நம்மடையில கொண்டு வந்து சேர்க்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக கிரியை செய்கிற அனைத்து பலவான்களையும் சிறைப்பிடிக்கப்படும்படியாக, அந்த பலவான்களை இயேசுவின் நாமத்திலே அமைதலாக இருக்கும்படியாக நம்ம கட்டளையிட போகிறோம். நிறைய குடும்பத்துக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிற பலவான்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை அவங்க வேற பக்கமாக திருப்பி வைத்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக கிரியை செய்கிற அனைத்து பலவான்களும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பிடிக்கப்படுவார்களாக. சொல்லலாமா? எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற, பிடித்து வைத்திருக்கிற பலவான்கள் சிறை வைக்கப்படுவார்களாக, சிறை பிடிக்கப்படுவார்களாக. அந்த பலவான்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு அமைதலாக இருக்கும்படியாக சொல்லுகிறோம். எங்களுக்காக பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த காலை வேளையிலே எங்களுக்காக பேசுவதாக. எங்களுக்காக இயேசுவின் ரத்தம் பேசுவதாக. நமக்காக நன்மையானவர்களை பேசுகிற இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. நம் அறியாமையினால் இழந்து போனதான நன்மைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்காக பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இந்த நாளிலே நமக்காக பேச வேண்டும். எனக்காக பேசும்படியா இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பேசும்படியா சொல்லுகிறோம். ஏசப்பா, நீங்க எங்களுடைய சார்பில் எழுந்திருந்து எங்களுக்காக நீங்க வழக்காடும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீமையின் வல்லமைகளின் கரங்களில் இருந்தும் எங்களுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் ஆண்டவர் எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற பலவான்களை கட்டும்படியாக சிறைப்பிடிக்கும்படியாக சொல்லுகிறோம். அவனுடைய கரங்களில் இருக்கிறதான எங்களுக்கு சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் எங்களை வந்து சேரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததியை வந்து சேரட்டும், எங்களுடைய பிள்ளைகளை வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்களும் எங்களுடைய சந்ததியும் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும்னு தான்ப்பா நீர் எங்களுக்கு சந்ததியை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர். நீங்க கொடுத்ததான இந்த சந்ததி நீங்க வைத்திருக்கிறதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண முடியாதபடிக்கு விரோதியானவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் உணர முடியாதபடிக்கு அவன் சொன்னதான வார்த்தைகளை பேசி அவன் செய்ய சொன்ன காரியங்களை செய்து ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் குற்றமுள்ளவர்களாய் வந்து நிற்கிறோம்.
குற்றமுள்ளவர்களை ஆண்டவரே நீங்க குற்றமில்லாதவர்களாய் தீர்க்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. நியாயப்படி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க உங்களுடைய நாமம் ஒன்று போதுமானதா இருக்கிறது. எங்களுக்காக கிரயமாக செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த காலை வேளையில் எங்களுக்காக பேசும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தமே, எங்களுக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தமே, இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்காக பேசும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம். எதிராளிகளுடைய கரங்களிலே சிக்கி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றங்கள், எங்களுடைய தொழிலின் சந்ததியில் கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக தான் அந்த காலை வேளையில் நாங்கள் மண்ணில் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் இவ்விதமாய் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலிருந்து திசை திருப்பப்பட்டதான எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற கிரியை செய்கிற தீமையின் சக்திகள், வறுமையின் சக்திகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இவன் நம்முடைய பொருளாதார நிலைமையை கட்டி வைத்திருக்கிறான். நமக்கு நன்மை செய்ய முடியாதபடிக்கு, நன்மையை காண முடியாதபடிக்கு தீமைகளை நம்முடைய எல்லைகளிலே உருவாக்கி வைத்திருக்கிறான். அவனால் உருவாக்கப்பட்ட, அவனால் செயல்படுத்தப்பட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாய் அதனுடைய கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை அடையும்படியாக இந்த நாட்களிலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை அடைய முடியாதபடிக்கு மூடப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் தாவீதின் திறவுகோல்களின் மூலமாக திறக்கப்படுவதாக. ஒருவரும் எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாத ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கதவுகளை திறக்கும் பொழுது அது எந்த தீமையான சக்தியால் மூட முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி, நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி, நம்முடைய குறைவுகளை பயன்படுத்தி தேவன் திறந்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகளை பிசாசு தந்திரமாக மூடி வைத்திருக்கிறார். அவனால் மூடப்பட்ட எல்லா வாசல்களும் தாவீதின் திறவுகோல்களின் மூலமாக திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுவோம் தாவீதின் திறவுகோலை உடையவரே, எங்களுக்கு எதிராக ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படியாய் பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே பூட்டப்பட முடியாதபடி கர்த்தாவே நீங்க திறக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உங்களுடைய நாமத்தினாலே எங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை உனக்கு முன்பாக பூட்ட மாட்டான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கிறதான எல்லா வாசல்களும் தாவீதின் திறவுகோலின் மூலமாக திறக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக, எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக சுகம் பெருகுவதாக, சுகம் உண்டாவதாக, நன்மையினால் எங்களுடைய குடும்பம் நிரப்பப்படுவதாக, எங்களுடைய சந்ததி ஆசீர்வாதத்தினால் நிரம்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுடைய தலையை அபிஷேகம் செய்கிறவராய், ஆண்டவரே எங்களை பாத்திர நிரம்பி வழிய செய்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான எல்லா தீமையான காரியங்களையும் கர்த்தாவே நீங்க கட்டி ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கும்படியாய், பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக, எங்களுக்கு எதிராக பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆசீர்வாதங்களை எதிரிக்கு காட்டும்படியாய் செயல்படுகிற எல்லா விதமான மந்திர கண்ணாடிகளும் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போவதாக. தேவன் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிறதான, திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதான எல்லா விதமான அந்த திட்டங்களையும் நன்மைகளையும் பிசாசு மந்திர கண்ணாடிகளின் மூலமாய் கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஆகவே எனக்கு விரோதமாய் செயல்படுகிறதால, எதிரிக்கு ஆதரவாய் செயல்படுகிறதால எல்லா விதமான மந்திர கண்ணாடிகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக சொல்லி ஜெபிக்கலாம். என் குடும்பத்துக்காக நீங்கள் நியமித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறதால மந்திர கண்ணாடிகள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக, எங்களை விட்டு அகன்று போவதாக. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்களை வந்து சேரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் மீதும் என் லக்கின் மேலும் தெளிக்கப்படுவதாக. என்னுடைய ஆசீர்வாதத்தை திசை திருப்பும்படியாய் கண்காணித்து வருகிற அனைத்து தீமையின் கண்களும் தேவ சமூகத்து அக்கினியால குருடாக முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு நன்மை செய்யும்படியாய் தேவனுடைய கண்களும் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் பிசாசுடைய கண்கள் குருடாக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய கண்களில் நமக்கு தயை கிருபை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் ஜெபித்த பொழுது அகாஸ்வேரு ராஜாவுடைய இருதயத்தில் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போல கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு எதிராக பிசாசினால திட்டம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா தீமையான திட்டங்களையும் அழித்து நமக்கு சேர வேண்டிய நன்மைகளை நம்ம அண்டையில கொண்டு வந்து சேர்க்க கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை உண்டாக வேண்டும். கிருபை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தாவினுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை உண்டாவதாக. கிருபையை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பேசுகிற இயேசுவின் ரத்தம் தீமையின் கண்களை குருடாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பரலோக தகப்பனே, நாங்கள் எங்களை விட்டு அகற்றப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்பி இயேசுவின் நாமத்தினால் எங்களிடத்தில் திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் டைவர்ட் பண்ணதான எல்லா ஆசீர்வாதமும் மறுபடியுமாய் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக எங்களுடைய சந்ததிக்குள்ளாக ஹல்லேலூயா வந்து சேரும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய தூதர்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எந்த இடத்தில் இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால் தேவ நாம மகிமைக்காக என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ தூதலுக்கு நம்ம கட்டளையிட போகிறோம். அது எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அது எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படியாக நாங்கள் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தூதர்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்களாக. ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறையை ஏற்படுத்தும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக பேசுகிற பிசாசுடைய சத்தங்கள் அமைதலாவதாக. எங்கள் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சத்தத்தை மாத்திரமே கேட்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பிசாசினுடைய சத்தங்களை கேட்டு தான் நம்ம தவறான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி நம்முடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் சொல்லி ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் குறைவையும் பற்றாக்குறைவையும் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் ஏற்படுத்துகிற ஈரானின் சத்தங்கள் அமைதலாவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவனை உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்காம பிசாசு பேசுகிற சத்தங்களை கேட்டு அவர்களுக்கு எதிராக பிசாசினால் உபயோகப்படுத்தப்படுகிற சில பிசாசு ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. அவங்க தான் நம்முடைய குடும்பத்தில் வந்து சில தீமையான காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே அவருடைய சத்தங்கள் எல்லாம் அமைதலாக மாறணும். தேவனுடைய சத்தம் மாத்திரமே வாழ்க்கையில் கேட்கணும் ஆண்டவரே. 2 சத்தங்கள் நம்முடைய காதுகளில் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவனும் நம்மோடு பேசுகிறார், பிசாசு நம்மோடு பேசிட்டு இருக்கிறான். இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்காம பிசாசுடைய சத்தத்தை, எதிராளியுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடந்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுவார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்றாரு. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உணவை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்காம மறந்து போய் பிசாசு சொல்கிற வார்த்தைகளை கேட்டு பயந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு நம்ம விட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம விட்டு திசை திருப்பும்படியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் அந்த பிசாசுடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட முடியாது சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிற தீமையின் வாய்கள் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படுவதாக. எங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும் நோக்கத்தோடு செயல்படுகிற எல்லா விதமான பொறாமையின் தாக்கங்களும் ஏமாற்று நோக்கத்தோடு செயல்படுகிற அனைத்து வஞ்சிக்கிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய எல்லைகளை விட்டு அகன்று போவதாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும் நோக்கத்தோடு செயல்படுகிற எல்லா விதமான பொறாமையின் வல்லமைகளும் எங்களுடைய ஏமாற்று நோக்கத்தோடு செயல்படுகிற வஞ்சிக்கும் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய எல்லைகளை விட்டு அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொறாமையின் ஆவிகளும் வஞ்சகத்தின் ஆவிகளும் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. தந்திரமாக எங்களுக்குள்ளாக மறைந்திருக்கிற பொறாமையின் வல்லமைகள், எங்களுடைய குடும்பத்தாரின் வழியாக பேசுகிற பொறாமையின் சத்தங்கள், எங்களை வஞ்சிக்கும்படியாய் ஏமாற்றும்படியாய் காணப்படுகிற பிசாசுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய எல்லைகளை விட்டு அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆசீர்வாதத்தை திசை திருப்பும்படியாய் செயல்படுகிற எல்லா விதமான தீமையின் செயல்பாடுகளும்
இயேசுவி நாமத்தினாலே திரும்பி போவதாக. எங்களுடைய ஆசீர்வாதத்தை திசை திருப்பும்படியாய் செயல்படுகிற அனைத்து தீமையின் செயல்பாடுகளும் இயேசுவி நாமத்தினாலே திரும்பி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய இலக்கை வந்து அடையும்படியாய் உம்முடைய நாமம் எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் அண்டையில் ஈர்ப்பதாக. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எங்கள் அண்டையில் வந்து சேருவதாக. சொல்லலாமா? ஆசீர்வாதங்கள் எங்களுடைய இலக்கை வந்து அடையும்படியாக உம்முடைய நாமம் எங்களுடைய ஆசீர்வாதத்தை என் அண்டையில் ஈர்ப்பதாக. ஹல்லேலூயா! ஈர்ப்பதாக. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எங்கள் அண்டையில் வந்து சேரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதாரத்தின் மேலே தடைகளை ஏற்படுத்துகிறதான எல்லா விதமான சாப வார்த்தைகளும் மந்திர சக்திகளும் சூனிய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. இந்த மந்திர சூனிய வல்லமைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்குள் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாதபடிக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த மந்திர சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியா, எரிந்து போகும்படியா சொல்லி ஜெபிக்கலாம். அதுதான் நம்முடைய பொருளாதாரத்தின் மேல தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கடனுக்கு மேல கடனை வைத்து நம்முடைய மன பாரத்தை, மன அழுத்தத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் அநேக பிள்ளைகள் தேவ சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். தேவன் கொடுத்த சந்தோஷத்தை இழந்து போயிட்டோம். தடைகளை ஏற்படுத்துகிற தீமையின் வார்த்தைகள், சாப வார்த்தைகள், மந்திர சக்திகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா! கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட்டுகிற எல்லா விதமான தீமையான விதைகளும் இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவினுடைய அக்கினியாலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் தீமையான வார்த்தைகளை விதைத்திருக்கிறான். அந்த தீமையான விதைகள் தான் இன்னைக்கு வளர்ந்து மரமா, செடியா, கொடியா நம்முடைய வாழ்க்கையில பெரிய தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே சொல்ல போகிறோம், தேவன் எங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே தக்கி தன்னிடத்தில் வைத்திருக்கிறதான எல்லா தீமையான வங்கிகளும் எங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களிடத்தில் திருப்பி தருவதாக, வட்டியோடு திருப்பி தரும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை அநேக பிசாசுடைய பேங்க்கு அது அங்கே தான் போய் நம்ம அடகு வச்சிருக்கிறோம், அங்கே தான் போய் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். அதனால் எங்களுடைய அறியாமையினால பிசாசிடத்தில் நாங்கள் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறதான எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை, எங்களுக்கு சேர வேண்டிய சுகங்களை ஆண்டவரே வட்டியோடு திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழந்து போனவைகளை இரட்டத்தனையாய் அல்ல பலாயிரமால் மடங்காய் எங்களுக்கு கொடுக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவரே பலாயிரம் மடங்காய் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களிடத்திலிருந்து கனவின் மூலமாக திருடி சென்றதான எல்லா தீமையின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக. கனவினாலே நாங்கள் பார்த்ததான தீமையான வல்லமைகள் எங்களுக்குள்ளாக இருந்ததான ஆசீர்வாதத்தை திருடி போயிருக்கிறான்ப்பா. எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சுகத்தை திருடி போயிட்டார்கள். ஆண்டவரே அப்பா, அவனால் திருடப்பட்டதான, திசை திருப்பப்பட்டதான எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்கண்டையிலே திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா! எங்களுடைய கனவு வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததான தீமையான கனவுகள் ஆண்டவரே இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், மறந்து போயிட்டோம். ஆனால் அது இப்போ செயல்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! பிசாசுடைய ஒரு தந்திரம் நம்ம பார்த்த கனவை மறக்க வச்சிருவோம். அதனால தான் நம்ம நிறைய நேரத்தில் மறந்து போயிட்டோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டோம். பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். இந்த வேளையில் அதை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தாவே, எங்களுடைய கனவின் மூலமாக எங்களிடத்திலிருந்து தந்திரமாய் பிசாசினால் திருடு செல்லப்பட்ட ஆண்டவரே, எங்களிடத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் அண்டையில் திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களிடத்திலிருந்து திசை திருப்பின எல்லா விதமான பழக்கப்பட்ட ஆவிகளின் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகி செல்வதாக. ஃபேமிலி ஸ்பிரிட் தான் நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு விலக்கி போட்டிருக்கிறான். ஹல்லேலூயா! கர்த்தாவே, எங்களிடத்திலிருந்து திசை திருப்பினதான எல்லா விதமான பழக்கப்பட்ட ஆவிகளின் தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகி செல்லும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, எங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இடையே காணப்படுகிற எல்லா விதமான மலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி செல்வதாக. மலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சமமாக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் அண்டையில் வந்து சேர முடியாதபடிக்கு எங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இடையே காணப்படுகிறதான அந்த மலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உருகி போவதாக. உங்களுடைய பிரசன்னத்தில் மெழுகு போல பர்வதங்கள் எல்லாம் உருகி போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா! எங்களுக்கும் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் இடையிலே காணப்படுகிறதான மலைகள் இயேசுவின் நாமத்தினால உருகி போகும்படியாய், இயேசுவின் நாமத்தில் கரைந்து போகும்படியாய், இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியின் மண்டலத்தில் எங்களுக்கு
எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா மலைகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு எதிராக காணப்படுகிற மலைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படுவதாக, அகற்றப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே சமமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய பர்வதமே நீ மாத்திரம் எனக்கு முன்பாக நீ சமபூமியாக போகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே நீ சமபூமியாவாயாக சொல்லலாமா? எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாம் அந்த மலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அகன்று போவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் ஒரு பெரிய மலை போல ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த பயம் என்றதான உணர்வு இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாய் இந்த மலை என்கிறதான பயம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் ஆண்டவரே, விலகி போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறதான எல்லா சாத்தானுடைய கிரியைகளுக்கு எதிராக தேவனே உம்முடைய நாம மகிமைக்காக அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நெருப்பில் இருந்தும் தண்ணீரில் இருந்தும் பிசாசுடைய தாக்கத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாப்பை பெறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நெருப்பில் கர்த்தாவே எரிந்து போக முடியாது, தண்ணீரில் நாங்கள் மூழ்கி போவதில்லை. பிசாசுடைய தாக்கத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நெருப்பில் இருந்தாலும் சரி, தண்ணீரில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எரிந்து போயிருந்தாலும் சரி, எரிந்து போனதான அந்த சாம்பலா இருக்கிறவர்களை மறுபடியும் உயிர் பெற செய்ய நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்து ஒரு பெரிய சேனையாய் நீர் மாற்றினது போல கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் எல்லா சோர்வின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு விலகி போய் எங்களுக்கு ஒரு புதிய பலனை உற்சாகத்தை நீர் இந்த நாட்களிலே கொடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் திருடி செல்லப்பட்ட, திசை திருப்பப்பட்ட, தாமதிக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால் இரட்டத்தனையாய் திரும்பி வருவதாக. யோபு எதெல்லாம் எழுந்து போனாரோ அதெல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை பிசாசினாலே திசை திருப்பப்பட்டிருக்கிற, தாமதம் செய்யப்பட்டிருக்கிற, திருடப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் இரட்டத்தனையாய் என்னிடத்தில் திரும்பி வருவதாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள முடியாத காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் இந்த நாட்களில் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பக்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் அறியாமையினாலே செய்த எல்லா விதமான தீமையான உடன்படிக்கைகளும் அதன் மூலமாக எங்களிடத்தில் திசை திருப்பப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களிடத்தில் திரும்பி வருவதாக. ஹல்லேலூயா. நாம் பிசாசோடு செய்ததான தீமையான உடன்படிக்கைகள் நமக்கு எதிராக இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செய்ததான தீமையான உடன்படிக்கைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக. அந்த உடன்படிக்கையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தர நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய ஆசீர்வாதங்களை அடைத்து வைத்திருக்கிற அனைத்து விதமான மந்திர பானைகளும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் சுத்தியலின் மூலமாய் உடைக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. நமக்கு சேர வேண்டிய நன்மைகள் மந்திர பானைகளில் அடைத்து பூமியில புதைக்கப்பட்டது போல காணப்படுகிறது. ஆகவே இப்ப சொல்ல போகிறோம், எங்களுடைய ஆசீர்வாதங்களை அடைத்து வைத்திருக்கிற அனைத்து விதமான மந்திர பானைகளும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் சுத்தியலின் மூலமாக உடைக்கப்பட்டு போவதாக. அந்த பானை யாராலும் உடைக்க முடியாது. ஆனால் தேவனுடைய சுத்தி, தேவனுடைய நியாய தீர்ப்பின் சுத்தி அந்த பானையை உடைத்து அதற்குள்ளாக புதைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் நம்மண்டையில வந்து சேரும். ஹல்லேலூயா. எங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா சோதனை சாவடிகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்திலே பறிமுதல் செய்யப்படுவதாக. நமக்கென்று தேவன் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வர முடியாதபடிக்கு, வந்து சேர முடியாதபடிக்கு அதுக்கு முன்னாகவே பிசாசு ஒரு செக் போஸ்ட் வச்சிருக்கிறான். அதில் இப்போ நமக்கு சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலிருந்து நமக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களும் சுகங்களும் ஆசீர்வாதங்களும் தீமையின் சோதனை சாவடிகளிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு என் அண்டையில் வந்து சேருவதாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தீமையின் சோதனை சாவடிகளிலே எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் எல்லாம் பிடித்து வைத்திருக்கிற ஆண்டவரே, அவனுடைய கரத்தில் இருக்கிறதான எல்லா நன்மைகளும் நீர் ஆண்டவரை பறிமுதல் செய்து எங்கள் அண்டையில் கொண்டு வந்து சேர்க்க நீங்க போதுமானவர்
நல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க முடியாதபடிக்கு வனாந்தரத்தில் அலைவது போல அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வீணான அலைச்சல்களிலும் வீணான பணவு செலவுகளிலும் எங்களுடைய நேரமும் பொருளாதாரமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்பா. இது எங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடிக்கு தாமதிக்க செய்கிறதான பொல்லாத பிசாசுடைய வல்லமைகள் எங்களை விட்டு விலகுவதாக. நாங்கள் இனி வனாந்தரத்தில் அலைவது போல நாங்கள் இனி அலைந்து திரிவது இல்லை. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை வந்து சேருவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, என்னை எதற்கும் பிரயோஜனப்படாதபடிக்கு அலைய வைக்க முடியாய் செயல்படுகிற எல்லா விதமான மின் சாதனங்களின் தாக்கத்திலிருந்து எங்களுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்களிடத்தில் திரும்பி வருவதாக. பிசாசு இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக மின்சாதன பொருட்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. விதமாக மின்சாதனங்களிலே எங்களுக்கு சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவ தூதர்களின் இடத்தில் இயேசுவின் நாமத்தில் திருப்பி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? எங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் அனைத்திலும் வெளியேற முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா தீமையின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களை விட்டு வெளியேற்றும்படியாய் தீய வல்லமைகள் எங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறதான எல்லா பொத்தலான பைகளும் துவாரங்களும் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படுவதாக. எங்களுடைய பணப்பை சரி செய்யப்படுவதாக. அதில் காணப்படுகிற பொத்தலான பைகள் இயேசுவின் நாமத்தினால் சரி செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய பணப்பை புதிதாய் மாற்றப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் ஆண்டவரை நாங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்து கொண்டு வந்தாலும் எங்களை விட்டு வெளியேற்றும்படியாய், எங்களை விட்டு இலக்க செய்யும்படியாய் எங்களுக்கு எதிராக பிசாசு போராடி கொண்டிருக்கிறாப்பா. அவனுடைய போராட்டத்தின் வல்லமைகள் விலகுவதாக. அவனால் பொத்தலாக்கப்பட்டதான எங்களுடைய பைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் தேவ நாம மகிமையினால் நிரம்பி இருப்பதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா விதமான சோம்பேறித்தனத்தின் ஆவிகளும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. நாங்கள் எங்களுடைய தேவனின் ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரங்களாய் இயேசுவின் நாமத்தில் எங்களை மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்தை பின்னுக்கிழுக்கிறதான அனைத்து விதமான தீமையின் கரங்களும் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் தீமையின் ஆவிகளின் தாக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான தீய ஆவிகளின் தாக்கமும் இயேசுவின் நாமத்திலே செயல்பட போவது இல்லை. தகப்பனே, நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்குள் செயல்படும் அனைத்து விதமான தீமையின் சத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால் இனி கேட்கப்படாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எங்களுடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய செயல்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உம்முடைய விருப்பத்தின்படி நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே இறுதியில் எங்களை கர்த்தாவே சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தந்திருக்கிறீர். எங்களை விட்டு திசை திருப்பப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் அண்டையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சந்ததியில் எங்கள் பார்க்க முடியாத கர்த்தர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.